சமூக வலைதளங்களில் தற்போது 2 ஆடியோக்கள் வைரலாகிட்டு இருக்குது. அது என்ன ஆடியோன்னு நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் திமுகவோட துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராசா பார்த்தீங்கன்னா பேசியதாக சொல்லி 2 ஆடியோக்கள் தற்போது வைரலாகிட்டு இருக்குது. அந்த ஆடியோவில் திமுகவை பற்றி, ஸ்டாலினை பற்றி, கனிமொழியை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கதா பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் இருக்குது. ராசா அவர்கள் பேசியதாக. இந்த ஆடியோவை பார்த்தீங்கன்னா உண்மையா அல்லது ஏயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது எல்லாருமே ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஆடியோ வெளியிட்டதாக சொல்லி மாரிதாஸ் அவங்களுக்கு தற்போது ராசா அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, வக்கீல் நோட்டீஸு. இது புனையப்பட்ட ஆடியோ, மறுபடியும் சிதைக்கப்பட்ட ஆடியோ, என்னுடைய பெயரை கெடுக்கையினே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி மாரிதாஸ் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா தற்போது வழக்கு தொடுத்துருக்காங்க ராசா தரப்பினர். இதுக்கு இன்னைக்கு காலையில் மாரிதாஸ் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஆடியோ 100% உண்மையானது என்றதும் ராசாவுக்கு மாரிதாஸ் அவர்கள் பதிலளித்திருக்காரு. அதுபோக இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே என் மீது மானநஷ்ட வழக்கு போட்டு பின்வாங்கியதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார் மாரிதாஸ். ராசா அனுப்பிய நோட்டீஸில் எந்த பகுதி பொய்யானது என்று குறிப்பிடப்படவில்லை. நான் எந்த நீதிமன்றத்திற்கும் வர தயார். உண்மையை சொன்னால் அது அவதூறு ஆகாது என்று மாரிதாஸ் அவர்கள் பதிலளித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளருமாக எம்பிமான ராசா மற்றும் சமூக வலைதள விமர்சகர் மாரிதாஸ் இடையான ஆடியோ போர் தற்போது சட்ட ரீதியான மோதலாக உருவெடுத்துள்ளது. ராசா அனுப்பிய வழக்கறிஞர் நோட்டீஸை பகிரங்கமாக மறுத்துள்ள மாரிதாஸ் மன்னிப்பு கேட்க முடியாது என அதிரடியாக அறிவித்துள்ளார். சமீபத்தில் மாரிதாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் ராசா பேசுவது போன்று 2 ஆடியோக்களை வெளியிட்டார். அதில் 2G ஊழல் விவகாரம், கலைஞர் டிவிக்கு பணம் கைமாறியது மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தகுதி குறித்து ராசா விமர்சிப்பது போன்ற உரையாடல்கள் இடம்பெற்றிருந்தன. இதுவரை வெளியாகாத முக்கிய ஆடியோக்கள் இவை. இதில் பேசுவது ராசா தானா என்று பல்வேறு நபர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. 2G விவகாரத்தில் ஸ்டாலின் விசாரிக்கப்பட வேண்டும் என மாரிதாஸ் பதிவிட்டது அரசியல் வட்டாரத்தில் தற்போது பெரும் புயலை கிளப்பியது. தற்போது ராசா அவர்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த ஆடியோக்கள் போலியானவை என்றும் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தனது குரலைப் போல மாரிதாஸ் உருவாக்கியுள்ளார் என்றும் ராசா தரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் ஸ்னேகா மற்றும் கவின் பாரதன் மூலம் மாரிதாஸுக்கு 4 பக்கங்கள் கொண்ட சட்ட நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த நோட்டீஸில் வெளியிடப்பட்ட ஆடியோக்கள் சிதைக்கப்பட்டவை மற்றும் புனையப்பட்டவை என்று தெரியப்படுத்துள்ளது. பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தவும் ராசாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் இந்த ஃபேக் ஆடியோக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று கூறப்பட்டுள்ளன. அந்த ஆடியோக்களை 24 மணி நேரத்திற்குள் அந்த பதிவுகளை நீக்கிவிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது அந்த நோட்டீஸில். அதாவது தனக்கு வந்த நோட்டீஸை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட மாரிதாஸ் ராசாவுக்கு மிக காட்டமாக பதிலையும் அளித்துள்ளார். அதாவது என்ன அப்படின்னா, திமுக ராசா அவர்களுக்கு சாரி, மன்னிப்பு கேட்க முடியாது. இந்த ஆடியோ 100% உண்மையானது. இதை நான் பொதுநலன் கருதியே வெளியிட்டேன். இதில் எந்த பகுதியும் மாற்றப்படவோ அல்லது ஏஐ மூலமாக உருவாக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் மாரிதாஸ் அவர்கள். அதுபோக உதயநிதி ஸ்டாலினும் ஏற்கனவே என் மீது மான நஷ்ட வழக்கு போட்டு பின்வாங்கியதை நினைவுபடுத்த இப்போது விரும்புகிறேன் என்று கூறியுள்ளார். ராசா அவர்கள் அனுப்பிய நோட்டீஸில் எந்த பகுதி பொய்யானது என்று குறிப்பிடப்படவில்லை. நான் எந்த நீதிமன்றத்திற்கும் வர தயார். உண்மை சொன்னால் அது அவதூறு ஆகாது என மாரிதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் செய்தி நிறுவனங்கள் ராசாவின் ஆடியோ குறித்து மௌனம் காத்துவிட்டு அவர் நோட்டீஸ் அனுப்பியதை மட்டும் செய்தியாக போடுவதாக மாரிதாஸ் தற்போது குற்றம் சாட்டியுள்ளார். ராசா மன்னிப்பு கேட்க சொன்னார் என்பதை போடும் ஊடகங்கள் மாரிதாஸ் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொன்னதையும் சேர்த்து போடட்டும் என்று பதிவிட்டுள்ளார் மாரிதாஸ் அவர்கள். தற்போது ராசா தரப்பு இந்த விவகாரத்தை அடுத்த கட்டமாக நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல திட்டமிட்டுள்ளதால் தமிழக அரசியலில் இந்த ஆடியோ விவகாரம் மேலும் புயலை கிளப்பியிருக்கிறது தற்போது.